வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட் கிளாஸ் நேச்சர்னால் என்னன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த 3 டேர்முமே வந்து உங்களுக்கு சிமிலராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன், ஃபஸ்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன், ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சிமிலராக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதுக்கு என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தட் நீங்கள் ஏதாச்சும் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து தியரட்டிக்கலாக கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த தியரட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் அதை பற்றி போன வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், நான் மேலே லிங்க் தரேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன்னா எனி நார்மல் ஃபங்க்ஷன் which does not accept a function as an argument or it doesn't return a function and போட்டுக்கலாம். இது ரெண்டுமே வந்து நடக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ எனி நார்மல் ஃபங்க்ஷனுன்னா நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் ஏ. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒரு இன்புட் பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுப்போம். இந்த இன்புட் பேராமீட்டர் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடாது. அண்ட் இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ அதுவும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடாது. நான் இப்போது இன்புட் ப்ளஸ் 5 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்புட்டுக்கு நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்ணுறேன், இன்புட்டாக a(1) அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். கன்சோல் லாக் போடுறேன் ஸோ தட் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு அவுட்புட் 6ன்னு வரும். ஸோ சிம்பிள் தான். எனி ஃபங்க்ஷன் அது வந்து இன்புட்டாக இன்னொரு ஃபங்க்ஷனை அக்செப்ட் பண்ணக்கூடாது அண்ட் அந்த இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்னும் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன். அதுவே ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன் which accepts another function as an input argument or if a function returns a function or both. ஸோ இதுதான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஃபங்க்ஷன் பின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பியில் இன்புட்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ரிட்டர்ன் இன்புட் ப்ளஸ் 5ன்னு போடுறேன். இன்புட்டை நான் இங்கே கால் பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி இன்புட்டை ஒரு ஃபங்க்ஷனாக நான் டிஃபைன் பண்ணியிருக்கணும். கான்ஸ்ட் இன்புட் ஈக்குவல் டு ஒரு 6ன்ற வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணேன். இப்போ console.log இந்த b ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். இந்த இன்புட்ன்ற வேல்யூ வச்சு இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். நான் இன்புட்டுக்கு பதிலாக நான் வேறு வேல்யூ கொடுக்குறேன். c இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்குறேன். பியை வந்து சியை வச்சு நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இன்புட்டுன்றது cன்ற ஃபங்க்ஷன் உள்ளே வரும். அந்த cன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது 6ன்றது
அவுட்புட்டாக ரிட்டர்ன் ஆகும். 6 + 5 ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து 11 பிரிண்ட் ஆகணும் கன்சோலில். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்த்தோன்னா 11. ஸோ இதுதான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனாக இன்புட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபங்க்ஷனாக அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணுது, அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே நடக்குது அப்படின்னா இந்த 3 கேசஸ்லையுமே அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். இதுவே ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை இன்புட்டாக அக்செப்ட் பண்ணல அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷனை அவுட்புட்டாக ரிட்டர்னும் பண்ணல அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.